வணக்கம் நண்பா. நாங்கள் கிணறு வெட்டும் தொழிலாளர். நாங்கள் வெட்ட கிணறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம வெட்ட கிணறு பாருங்க. ஊத்தெல்லாம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்கு பாருங்க. ஊத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மிஷின் மூலயமா கிணறு வெட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து மாடல் 20 இட்டாச்சிங்க. இதை ட்ரெயின் மூலயமா கீழே இறக்கி வேலை செய்யுதுங்க. இப்போ அங்கே பக்கெட்டு இது வண்டிங்க. இது வண்டி, நம்ம வண்டி கிணறு வெட்டும் மிஷின் எந்திரம். தண்ணி பாருங்க, ஊத்தெல்லாம் நல்லா வருங்க. ஊத்துலேயே பெரிய ஊத்து இதானுங்க பாருங்க, எவ்வளோ நல்லா தண்ணி வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடைங்க, ஓடையில் வர தண்ணி. இதெல்லாம் ஊற்று தண்ணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றுலேருந்து வர தண்ணி. இதுவும் ஓடையிலேருந்து மேல் ஓடைங்க. மேல் ஓடை தெரியுது பாருங்க, அந்த மேலேருந்து வர ஊற்று கீழே ஊற்றி இருக்குதுங்க. நல்லா தண்ணி வருங்க. இப்போல்லாம் கிணறு வெட்டுறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. நல்லா விவசாயிகள் எல்லாரும் கிணறு வெட்டணும், போர் போடாமல். விவசாயிகள் எல்லாரும் போர் போடுறதுனால நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிட்டே வருது. அதனால் கிணறு வெட்டினீங்கன்னா, அதாவது மழை காலத்தில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் காட்டுக்கும் வெள்ளாமைக்கும் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளையும் நம்பி இருக்கிற எங்களை மாதிரி தொழிலாளர்களையும் நீங்கள் வேலை கொடுக்கணும், வேலை செய்யணும். நாங்களும் முன்னேறணும், நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும், விவசாயமும் முன்னேற்றிட்டு வரணும். அதனால் இந்த வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் மிஷின் மூலியமா கிணறு வெட்டி தராரு அப்படிங்கிற இந்த விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு தெரியுங்க. குறைஞ்ச ரேட்டில் நாங்கள் பண்ணி தருவோம், சேர் அள்ளி தருவோம், புதிய கிணறு வெட்டி தருவோம், பழைய கிணறு வெட்டுவோம், எல்லாமே மிஷின் மூலியமாக செய்து தருவோம்.